நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ பாரு, நான் இதை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்க போறேன்னு பாரு. பார்க்கலாம். ஐயா, அது பக்கத்துல கூட போல. நீ செல்லாத. இன்னும் 2 சான்ஸ் இருக்குல, பாருங்க. நம்ம அடிக்கிற மாதிரியே பேசுற. ஐயா, இந்த வாட்டி கூட படவே இல்லையே. ஒரு சான்ஸ் இருக்குல, இதுல நான் கண்டிப்பா அடிக்க தான் போறேன். இல்ல, உன்னால குறி பார்த்து அடிக்க முடியல. கூட இப்ப நான் அடிக்கிறேன் பாரு. என்ன பார்த்து கத்துக்கடா. சீக்கிரமா ஓடுங்கடா. ஐயோ, என்னது இது? ஏதோ கொட்டுது பாருங்க. அட, இத பார்க்க ரொம்ப கெட்டியா இருக்கே. ஒருவேளை நெய்யா இருக்குமோ? அட ஆமாங்க, இது நிஜமாவே நெய் தான். நெய்யா? எங்க இருந்து கொட்டுது? ஏய், நான் புடிச்சேன்யா. முதல்ல நான் தானே வந்தேன், அதனால என்ன பிடிக்க விடு. நான் புடிச்சதுக்கு அப்புறம் நீ புடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இரு, என்ன பிடிக்க விடு. நெய் கொட்டுது. நெய் கொட்டுதா? ஏய், அவ்வளவு நேரம் தான் புடிச்சிட்டு இருப்பா. நான் கொஞ்சம் புடிச்சுக்கிறேன், வழி விடு. அம்மா, உங்களுக்கு எதுலயுமே நம்பிக்கை வராதா? உலகத்துல நியாயமான ஆளுங்க எங்கேயுமே இல்லன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், ஆனா தெரியாத நகை கடைக்காரங்களை எல்லாம் என்னால நம்ப முடியாது. ஒவ்வொரு ரூபாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கண்ணாக்கு கிட்ட கொடுக்க முடியுமா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்த நீ வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சிருக்கணும். அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. உன்னால பணம் சம்பாதிக்க முடியலன்னா என்ன, சம்பாதிச்ச பணத்தை ஜாகிரதையா வச்சுக்க கத்துக்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அந்த பணத்தோட அருமை நமக்கு தெரியும். ஆம்பளைங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா சம்பாதிக்கிறாங்க. அதனால பொண்டாட்டியோட கடமை என்ன தெரியுமா? அந்த பணத்தை ஜாகிரதையா வச்சுக்கணும், அத மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா உன்னோட புத்திக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். வா. ஆண்டவா ராமா. அம்மா, ஏன் இப்படி கூட்டமா நிக்கிறாங்க? வா பார்க்கலாம். இது சூர்யா இருக்கிற வீட்டோட மொட்டை மாடியாச்சே. ஐயோ, கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க மட்டும் புடிச்சா அப்படி நானும் புடிச்சுக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க. ஓசில நெய் கிடைக்குது, நான் புடிச்சுக்கிறேன். இது எங்க பெரியவர் வீட்ல இருந்து கொட்டுற நெய். எல்லாரும் முதல்ல தள்ளி போங்க. யாராவது நெய்யை புடிச்சுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது எங்க குடும்பத்து நெய். பிள்ளையார் கோயில் தெருவுல நெய் கொட்டுது, எனக்கு தெரியாம போச்சே. என்ன சத்தம் வெளியே? இது பாருங்க பெரியத்த, நீங்க எங்க அத்தையோட தோழின்றதுனால நான் சும்மா இருக்கேன். அதுக்காக நீங்க உங்க இஷ்டம் போல என்ன வேணா பண்ண நினைக்காதீங்க, சரியா? இது மீனாட்சியோட குரலாச்சே. கொஞ்சம் வழிய விட, என்ன நெய்ய பிடிக்க விட. எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, உனக்கு மட்டும் இல்ல. அம்மா, இது எவ்வளவு பெரிய நஷ்டம். அண்ணா கோடவுன்ல வைக்க வந்தாரு, நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் வேணாம்னு சொல்லலனா இவ்ளோ நஷ்டம் ஆகி இருக்காது. சந்தியா நீ, சூர்யா அண்ணா, சவிதா, இவன் எப்படி கத்துறா? இந்த சந்தியா எங்க தான் போய் தொலைஞ்சாலோ. இது எங்க பெரியவர் வீட்ல இருந்து கொட்டுற நெய். இந்த நெய் எங்களுக்கு தான் சொந்தம். யார் இதுல இருந்து ஒரு சொட்டு கூட கொண்டு போக கூடாது. இங்க பாரு மீனாட்சி, இது உன் வீட்ல இருக்கிற வரைக்கும் உன்னோட பொருள். இப்ப வீதிக்கு வந்துருச்சுல, இது எல்லாருக்கும் சொந்தமானது. அப்படியா? அப்படின்னா உங்க பேர புள்ள கூட தான் இது ஊரே வளம் வந்துட்டு இருக்கா. அதுக்காக அவ எல்லாருக்கும் சொந்தம் சொல்லிட முடியுமா? இங்க பாரு, சும்மா மருமகளை பத்தி பேசாத, எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என் மாமியார் கிட்ட வந்து என்ன பத்தி நீங்க போட்டு கொடுக்குறீங்களா? நான் ஏதோ சாப்பிட்டேன்னு வேற சொன்னீங்கல்ல நீங்க. அப்ப நான் உங்களை பத்தி ஏதாவது சொன்னேனா? அப்படி பார்த்தா உங்க அம்மா என் மொட்டை மாடிக்கு வந்து அப்பளத்தை எல்லாம் திருடிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நான் ஏதாவது சொன்னேனா? இது பாருங்க பெரியத்த, நீங்க குண்டா இருக்கிறதுனால சும்மா சும்மா என்ன புடிச்சு தள்ளி விடாதீங்க, சரியா? நீ சும்மா எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்காத, புரியுதா? ராமா, இது என்ன கூத்து? இவங்களால என்னோட மானமே போடும் போல இருக்கே. என்ன நீ எங்க கொண்டு போக பாக்குற? இது எங்க வீட்டு நெய் கூட. பெரியத்த, தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க, இல்லன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்து சொல்லிட்டேன். இங்க பாரு, கோவம் எனக்கும் வரும், புரியுதா? இங்க பாருங்க பெரியத்த, நான் சொல்றது கேளுங்க. எல்லார் வீட்லயும் சண்டை போட்டு விடுறது தானே உங்க வேலை. உங்களுக்கு எதுக்கு இந்த நெய்? நீயும் அதே மாதிரி வேலை தானே பண்ற. ஓ, அப்படியா? அப்படியா? சரோஜா, சரோஜா, உன் மருமக என்ன பண்றான்னு பாரு. அத்தை, ஐயோ அத்தை, பாருங்க அத்தை, நம்ம வீட்டு நெய்
பாருங்க எவ்வளவு பணம் நஷ்டமா இருக்குன்னு பாருங்க அத்தை. சந்தியாக்கா இப்ப எல்லாருக்கும் நெய் குடுக்குற தேவதையா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை அது வந்து அவங்க கிட்ட ஒருவேளை நெய் அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த நெய்யை நம்ம வீட்டுக்கு அது கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். இப்படி தேவையில்லாம இந்த தெருவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல அத்தை. சந்தியானி நீங்க பாத்தீங்களா எவ்வளவு நெய் கொட்டி போயிடுச்சுன்னு? நெய்யா? அம்மா சந்தியா, உங்க வீட்டு மொட்டை மாடியில தான் கொட்டுது நெய். ஆமா, நாங்க எல்லாருமே பிடிச்சிருக்கோம். நெய் எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்தா? ஐயோ சந்தியாக்கா, ஏன் நீங்க இப்படி அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்க? இந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் நெய்யை கொடுத்துட்டு இப்ப வந்து எப்படி நடந்துச்சுன்னு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சு கேக்குறீங்களா? அத்தை நீங்க ஏதாவது சொல்லல அத்தை. இதோ பாரு நான் இதை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்க போறேன்னு பாரு. பார்க்கலாம். ஐயா அது பக்கத்துல கூட போல. நீ செல்லாது சரி, எனக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்குதா பாருங்க. அட கடவுளே, என்ன இது? இந்த போலீஸ்காரம்மாவால எவ்வளவு பெரிய நஷ்டம். கண்டிப்பா இப்ப அவங்க தப்பிக்கவே முடியாது. பாத்தியா சரோஜா, உன் மருமக எல்லார் மேலயும் கருணை காட்டிட்டா. நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல நெய் எப்படி கொட்டிட்டு இருக்கு பாரு. 15 கிலோ டின்ன காலி பண்ணிட்டா. நெய் வேலை இப்ப 500 ரூபாய் வச்சே. 15 கிலோ டின்னா 7500 ரூபாய் வீணாயிடுச்சே. உண்மையை சொல்றேன் சரோஜா, உன்னோட மருமக சந்தியா இருக்கால, ஏதோ புதுசா வழி கண்டுபிடிக்கிறா. நிறைய விஷயங்கள் நிரூபிக்கிறா. நீ தேர்ந்தெடுத்திருக்கிற பொண்ணு கோடியில ஒருத்திதான் போ. யாராலையும் செய்ய முடியாத வேலைய உன் மருமக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுறா. ஒன்னு சொல்லவா சரோஜா, 15 நாள்ல ஒரு நல்ல மருமகளை தான் தேடி கூட்டிட்டு வந்திருக்க. பெரியத்த, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என் அத்தையை நீங்க தேவையில்லாம கிண்டல் பண்றீங்கல்ல? சரோஜாவை நான் கிண்டல் பண்ணது உண்மைதான். ஆனா உன்னாலதான் அவன் மானமே போச்சு. கொடுங்க கொடுங்க. எங்க ஓடுறீங்க? அந்த நெய்யை கொடுங்க. அப்படி நீங்க கொடுக்கல, ஒரு மாசம் உங்க கடையில வந்து எல்லா பொருளையும் சும்மாவே வாங்கிட்டு போக சொல்லிட்டேன். சரி சரி நான் செஞ்சு காட்டுவேன். உங்க எல்லார் வீட்டுக்கும் வந்து கொடுங்க. இங்க இருக்க ஒருத்தர் கூட நியாயமாவே இல்ல. எனக்கு அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. உடனே நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அந்த நெய் டப்பாவை கொண்டு போய் மாடியில வச்சேன். அது எப்படியோ தெரியாம கீழே கொட்டிடுச்சுங்க. நான் இப்பவே வந்துடுறேன். ஏனுங்க, மீதி இருக்கிற டப்பாவை நீங்க எடுத்து வச்சிடுறீங்களா? நான் இப்பவே வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது இல்ல சரோஜா, என்ன சும்மா சரோஜா சரோஜான்னு கூப்பிடுறீங்க? உங்க மருமக என்ன பண்ணான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. அந்த சூர்யா என்னடான்னா அவள மகாராணி மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். நீங்க வேற அவள நல்ல மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மருமக இன்னைக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்கள நஷ்டப்படுத்துறத தவிர அவளுக்கு வேற வேலை வெட்டியே இல்லைன்னு நினைக்கிறேங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்டையும் இந்த வீட்டு பணத்தையும் இந்த வீட்டோட மான மரியாதையும் எப்படியாவது கெடுக்கணும்னு முடிவோட இருக்கா போல இருக்கு. சரோஜா, மருமக தெரியாம பண்ண தப்பால நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. உனக்கு தான் தெரியல சரோஜா. சந்தியாவுக்கு இந்த வீட்டை பாத்துக்கிற வேலை எதுவுமே தெரியாது இல்லம்மா. இப்பதானே அவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றா. சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? என்ன சொன்னீங்க? அவ உங்களுக்கு சின்ன பொண்ணா? 4-5 பிள்ளைங்களை பெத்து போடுற வயசுல
அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவளோட தப்பை எல்லாம் மறைக்க பார்க்காதீங்க. குடும்பத்தை பாத்துக்க அவளுக்கு தெரியலன்னா இந்த நாட்டை பாத்துக்கிறதுக்கு மட்டும் அவளால எப்படி முடியும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கழுத கூட குதிரை மாதிரி வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா உங்க செல்ல மருமக இருக்காளே, அவ தன்னோட 2 காதுலயும் பஞ்ச அடைச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க எப்ப இங்கிருந்து போனாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நாம எல்லாம் கூட அவ்வளவு தடவை சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா இந்த சந்தியா அவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்கா. எல்லாத்தையும் நான் சொல்லவா? நல்லா கேட்டுக்கோங்க. வீட்டு பொருள் எல்லாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. எத்தனை பொருள் வாங்கிட்டு வந்தான்னு தெரியுமா? 40-50 பேர் சாப்பிடுற மாதிரி வாங்கிட்டு வந்தா. 6 மாசத்துக்கு தேவையான பொருள் 10 நாள்ல எப்படி தீர்ந்து போகும்னு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? வாங்கின பருப்புலயும் சக்கரையிலயும் எறும்பு கூட வந்திருக்கும். இப்பயே எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் தப்போட லிஸ்ட் முடியலங்க. இன்னும் நிறைய இருக்கு. உங்க செல்ல மருமக பண்ண வேலையெல்லாம் சொல்லட்டுமா? உங்க செல்ல மருமக காலையில எந்திரிச்சிருக்க மாட்டா போல இருக்கு. அதனால என் புள்ள சூர்யா குழா அடிக்கு போய் பக்கெட்டா தண்ணி பிடிச்சு கொண்டு போய் ஊத்திட்டு இருக்கா. இது வேற நடந்துச்சா? இன்னும் சொல்றேன். உங்க மருமக காய்கறிக்கு தோல் எடுக்கணும்னு உட்கார்ந்தாங்க. எவ்வளவு அழகா தோல் எடுத்தான்னு தெரியுமா? காய்கறி தோலோட பாதி காயையும் சேர்த்து வெட்டி எரிஞ்சா. அந்த தோலை எல்லாம் பசுவுக்கு கொடுக்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருந்தா. ஐயோ ஆண்டவா ராமா, பணம் என்ன மரத்துல காய்ச்சிட்டு இருக்கு. ஒரு தடவை உங்க மருமக துணி காய போடுறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப நம்ம சூர்யாவோட குர்தாவுக்கு கிளிப்பு போடுறதுக்கு மறந்து போயிட்டா. என் புள்ளையோட குர்தா ரோட்ல அங்கேயும் இங்கேயும் புரண்டுட்டு இருந்தது. இவ்வளவு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு புத்தி வரல போல இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தாங்க மிச்சம் இருந்தது. 500 ரூபாங்க ஒரு கிலோ நெய். உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதுவும் சுத்தமான நெய் வேற. வயிறு எரியுதுங்க. ஒரு முழு டப்பா இருந்ததுங்க. அந்த மொத்த நெய்யையும் இன்னைக்கு ரோட்ல கொட்டுற மாதிரி அவ பண்ணிட்டாளே. ஆண்டவா, இந்த வீட்டுல எனக்கு மட்டும் தாங்க நேரமே சரியில்லை. பாவம் என் புள்ள சூர்யா நாள் முழுக்க அடுப்படிக்கிட்ட நின்னு வெந்து ஒவ்வொரு ரூபாய சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த சந்தியா என்னடான்னா வீட்டுல அக்கடான்னு உட்கார்ந்துகிட்டு இந்த பணத்தை எல்லாம் எப்படி நஷ்டப்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் ஒருத்தி மட்டும் சமாளிக்கிறேன் பாருங்க. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. அதெல்லாம் விடுங்க. இந்த நெய்ய முதல்ல பாத்தீங்களா? கொண்டு வந்து என் தலையில கொட்டு. என் வீட்டுக்கு நீ எல்லாம் வந்து வாச்சிருக்கு பாரு. ஆண்டவா. விக்ரம், சொல்லுங்கப்பா. அது இந்த சுத்தமான நெய் இருக்கே, அது உண்மையிலேயே 500 ரூபாய் தானா? விலைவாசியெல்லாம் இப்ப ரொம்ப ஏறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரோஜா கோவப்படுறதும் நியாயம்தான்னு எனக்கு தோணுது. கடவுளே, அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க போல இருக்க. பணம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துடும். சந்தியா வேற அங்க போயிருக்காங்க. சந்தியா வேற பாவம். அம்மா வீட்டுக்குள்ள வான் கூட சொல்ல மாட்டாங்க. சந்தியா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. சந்தியா, என்ன அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்களா? ரொம்ப திட்டினாங்களா? அத்தை கோபப்படுறதுல எந்த தப்புமே இல்லைங்க. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க சந்தியா. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? சரி விடுங்க. நீங்க என்ன இதெல்லாம் வேணும்னா பண்ணீங்க? இல்ல இல்ல, அதுவும் இல்லாம உங்களுக்கு இதுல அனுபவம் இல்லாத விஷயம். நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டீங்கல்ல. இது தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணும்போது இப்படி ஒரு தப்பு நடக்கும் கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நீங்க எதுக்கு வருத்தப்பட வேண்டாம். இல்லைங்க, உண்மையிலேயே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வருத்தப்படலையா? அப்ப உங்களுக்கு பதட்டமே இல்லையா? இல்ல அம்மா உங்களை எதுவுமே சொல்லியா? அப்போ அம்மா இதெல்லாம் பார்த்து எதுவுமே கோவப்படலையா? என்ன சந்தியா நீங்க 15 நாளுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள போக மாட்டோமோ நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி நீங்க? இல்லைங்க, இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு. சந்தியா, தப்பு பண்ணது நான் தானுங்க. அது கூட ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன்.
எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. அப்படியா? சொல்லப்போனா எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்திருக்கு. அத்தை இங்க வந்து கண்டிப்பா நம்மள கூட்டிட்டு போவாங்க. நம்ம சீக்கிரத்துல நம்ம குடும்பத்தோட சேர்ந்துருவோங்க. ரொம்ப சீக்கிரமாவே. சரி சந்தியா, நான் அப்படியே கடை கிளம்புறேன். இருங்க, உட்காருங்க சந்தியா, படிங்க. என்னாச்சு இப்போ? என்னங்க, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குர்தாவை மாத்திக்கோங்க. ஏன்? அது வந்து இந்த குர்தால ஒரு கரை இருக்கு பாருங்களேன். நான் உங்களுக்கு வேற குர்தா எடுத்து தரேன். சந்தியா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. என்னங்க, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. எல்லா குர்தாலையுமே கரை பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா துணி மேலையுமா? அது எப்படி? இந்த மாதிரி நீளம் வைக்கிறதெல்லாம் வெறும் வெள்ளை துணிக்கு மட்டும் தானே? எப்படி கலர் துணியில் அந்த கரை ஏற்பட்டது? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அது வந்து எனக்கு தெரியாது. ஆனா அத்தை சொல்லும் போது நான் கேட்டேன். அது நீளம் போட்டா துணிலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால உங்க குர்தா எல்லாத்துலயும் நான் தெரியாம நீளம் போட்டுட்டேன். ஆனா குர்தாலாம் நல்லா இருக்கிறதுக்கு பதிலா எல்லாத்துலயும் கரை தான் பட்டுது. நான் ஒரு வேலை பண்றேன். இது கொடுங்க, துவைச்சு காய போடுறேன். அப்படி பண்ணா கண்டிப்பா இது சரியாகும்னு நான் நினைக்கிறேன். இல்ல வேணாம் சந்தியா, ஏற்கனவே எனக்கு கடைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இது இன்னும் அவ்வளவு பெருசா தெரியல. நீங்க விடுங்க. சரியா? நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா ஒரு சில நேரத்துல உண்மைகளை விட போய் உறவுகள்ல நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. வணக்கம் சூர்யா தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நான் சாயங்காலமா உங்க கடைக்கு வரேன். எனக்கு கொஞ்சம் காஜு கத்திலி தேவைப்படும். காய் வாங்குறீங்களா? காய். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கோசு. காய்கறி வாங்குறதுக்கு அத்தையும் வருவாங்க. நானும் போகணும். இந்த குர்த்தா மேல இருக்கிற கரையை மட்டும் இப்ப அம்மா பார்த்தாங்கன்னா சந்தியா மேல இன்னும் கோவப்படுவாங்க. அம்மா பாத்துமா.
ஆவி நான் போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. அத்தை அவரோட துணி மேல இருக்கிற கரையை நல்லா பார்த்துட்டாங்க. எந்த ஒரு அம்மாவும் புள்ள விஷயத்துல தப்பு நடக்கிறத நிச்சயம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏதாவது நல்லது பண்ணி மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா தப்புக்கு மேல தப்பு பண்ணி அத்தை மனசு நான் கரையை வைக்க போறேன். என்ன சூர்யா என்ன உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல ரொம்ப இளைச்சு போன மாதிரி இருக்கீங்க. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா என்ன? இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் நல்லதா இருக்கேன். இல்ல உங்க முகத்தை பார்த்ததும் எனக்கு அப்படி தோணுச்சு, அதனாலதான் அப்படி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.